அனைவருக்கும் வணக்கம். பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரி சார்பாக விவசாயிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி உள்ளேன். உழவு தொழில் செய்பவர் அத்தொழிலை செய்யாமல் பிற தொழில்களை செய்பவரையும் பாதுகாத்தலால் உலகத்தாராகிய தேருக்கு அவர்களே அச்சாணி ஆவார். இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறப்படும் விவசாயிகள் திருநாள் இன்று டிசம்பர் 23ஆம் நாளில் தேசிய விவசாயிகளின் தினமாக கொண்டாடப்படுகிறது. முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளான இன்று தேசிய விவசாயிகளின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் கொண்டு வந்த முக்கியமான அம்சங்கள்: முதலாவதாக, ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டத்தை கொண்டு வந்தார். அதே சமயம் நில சுவான்தாரர்கள் வட்டிக்கு பணம் வழங்குவோர் மீது கடும் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் முன்வைத்தார். அவருடைய ஆட்சியின் போதே விவசாயிகளின் விளைபொருள் விற்பனைக்காக வேளாண் விளைபொருள் சந்தை மசோதாவையும் அறிமுகப்படுத்தினார். இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது விவசாயத்தில் அரசாங்கத்தின் முக்கிய திட்டங்கள். தேசிய விவசாய ஆன்லைன் சந்தை. இத்திட்டமானது ஏப்ரல் 14, 2016 தொடங்கப்பட்டது. இது இந்தியாவில் விவசாயிகளுக்கான ஆன்லைன் வர்த்தக முறையாகும். இந்த ஆன்லைன் சந்தை மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சீரான நல்ல விலைக்கு விற்கலாம். நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அதாவது தேசிய நிலையான விவசாயியின் விளைபொருள் திட்டம். இத்திட்டமானது 12th 5-year பிளானில் தொடங்கப்பட்டது. வளர்ந்து வரும் மக்களுக்கு உணவளிக்க விவசாய அமைப்புகளுக்கு ஒரு நிலையான நல்ல தீர்வை இத்திட்டமானது வழங்குகிறது. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இத்திட்டமானது 1 ஜூலை 2015 தொடங்கப்பட்டது. இதன் மூலம் விவசாயிகளின் விளைபொருள் உற்பத்தி திறன் மேம்படுத்துவதாகும் மற்றும் சிறப்பான உற்பத்தி வளங்களை உறுதி செய்தல். பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டம், அதாவது பரம்பரா கிருஷி விகாஸ் யோஜனா. இத்திட்டத்தின் கீழ் இயற்கை வேளாண்மை பேணுவது பற்றியும் மற்றும் இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கப்படுகிறது. இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய கிராமங்களை தத்தெடுத்து அவற்றை ஒரு தொகுப்பாக அணுகியும் விவசாயி அரசு சேவை அல்லாத மூன்றாவது ஒரு அமைப்பிடமிருந்து சான்றினை பெற்று இயற்கை வேளாண்மை வளர்ச்சிக்கு ஊக்கம் தரப்படுகிறது. பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா. இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இழப்பீட்டை சரியாகவும் விரைவாகவும் கிடைக்க செய்ய 17,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கர்நாடக மாநிலம் பெலகாவில் பிரதமர் மோடி 2016 பிப்ரவரி 18 அன்று தொடங்கி வைத்தார். கரும்பு மற்றும் வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கும் 5%, காரிஃப் பருவத்தில் பயிரிடப்படும் உணவுப் பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட பயிர்களுக்கும் 2%, ராபி பருவத்தில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு 1.5% என காப்பீட்டுப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமீன் பந்தரன் யோஜனா, அதாவது மத்திய அரசு 2001ஆம் தேதியிலிருந்து கிராமீன் பந்தரன் யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் நோக்கம் விவசாய விளைபொருள், பதப்படுத்தப்பட்ட விளைபொருள்கள், விவசாய இருபொருள்கள் போன்றவற்றை விஞ்ஞான முறைப்படி சேதம் ஏற்படாமல் பாதுகாப்பாக வைத்திருந்து அவற்றை அடமானமாக கொடுத்து கடன் பெற உதவுவதும் நல்ல விலை வரும்போது விற்றுக்கொள்ள உதவுவதும் இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். லிவ் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது கால்நடைகள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கால்நடைகள் பாதுகாத்தல், பராமரித்தல் மற்றும் எதிர்பாராத விதமாக இறக்கும் கால்நடைகளுக்கு இழப்பீட்டு வழங்குதல். ஸ்கீம் ஆன் ஃபிஷரிஸ் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன், அதாவது நம் அரசு மீனவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வாய்ப்பையும்
சிறப்பான நடவடிக்கைகளும் மேற்கொள்கிறது. நேஷனல் ஸ்கீம் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் ஃபிஷர்மேன், தேசிய மீனவர்களின் நலவாழ்வு திட்டங்கள். அதாவது மீனவர்களுக்கு வீடு கட்ட நிதி உதவி வழங்கப்படுகிறது. மேலும் சமூக மண்டபம், பொழுதுபோக்கு கூடம், பொதுவாக வேலை பார்க்கும் இடம், குடிநீருக்கான குழாய் கிணறுகள் நிறுவுதல், நிவாரண உதவி சேமித்தல் முதலியவைகள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. சொட்டு நீர் பாசன நிதி அமைப்பு. சொட்டு நீர் பாசன நிதி வழங்குவதன் மூலம் விவசாயிகளின் விளைச்சலை பாதுகாத்தல். டெக்னாலஜி ஆஃப் அக்ரிகல்ச்சர். டெக்னாலஜி ஆஃப் அக்ரிகல்ச்சர் உருவாவதற்கு காரணம் அன்சஸ்டைனபிள் growth ஆஃப் பாப்புலேஷன், அதாவது வளர்ந்து வரும் மக்கள் தொகையை ஈடுகட்டுவதற்காக தான் குறைந்த டைமில் அதிகமான உற்பத்தியை கொடுக்கணும். அதே டைம் ரொம்பவும் குவாலிட்டியாகவும் நியூட்ரிஷன் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். இதனால் தொடங்கப்பட்டது ட்ரோன்ஸ். இது பயிர்களின் ஆய்வுக்காலம், ஹெல்த், பயிர்களை எவ்வாறு நோய்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம் என்பதை பற்றி கேமரா மூலம் கண்டறிதல். சேட்டலைட் ஃபோட்டோஸ் அண்ட் சென்சார். இதன் மூலம் பயிர்களின் உற்பத்தி, கட்டமைப்பு, கண்காணிப்பு, பருவநிலைக்கு ஏற்றமாறு மாற்றத்தை முன்னாடியே கண்டறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி பயிரிடுதல். மைக்ரோ ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், அதாவது தானியங்கி சொட்டு நீர் பாசனம். இதன் மூலம் நிறத்தின் அளவை கணக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துதல். சாயில் ஃபர்டிலிட்டி, மண்வளம். அந்தந்த மண்வளத்திற்கு ஏற்ற மாதிரி எந்த வகையான பயிர்களை பயிரிடலாம் என்பதையும் அறிவியல் நுட்பம் மூலம் கண்டறிந்து விளைச்சலின் விகிதத்தை அதிகரிக்கலாம். அனலிட்டிக் டாஸ்க் மூலம் விளைச்சலின் விகிதத்தை கம்பேரிங் பண்ணுவது மூலம் தற்போதைய விளைச்சலின் விகிதத்தை அதிகரிக்கலாம். பயோடெக்னாலஜி அண்ட் கெமிக்கல். மரபணு மாற்றம் மூலம் ஹைபிரிடான காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தியை அதிகரிக்கலாம். இதன் மூலம் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஈடுகட்ட முடியும். மற்றும் கெமிக்கல் பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களின் நோய்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். இதன் மூலம் குறைந்த நேரத்தில் அதிகமான விளைச்சலை உருவாக்கலாம். ஆனால் ஃபியூச்சர் ஜெனரேஷனை பாதிக்காதவாறு இருத்தல் நல்லது. இதுவரை விவசாயம், முன்னாள் பிரதமர், முக்கிய அம்சங்கள், அரசாங்க திட்டம், டெக்னாலஜி ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்பதை பார்த்தோம். இந்த நன்னாளில் கடினமாக உழைக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் மரியாதை செலுத்தி வணங்குகிறேன். நன்றி.